ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே மாறத்தான் போகுது. அதுவும் உன் வாழ்க்கையை அப்படியே திருப்பி போடக்கூடிய, புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புத அதிசயத்தையும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில நிகழ்த்தப் போகிறேன். இனிமேல் மாற்றம் எங்கிருக்கிறது என வெளியே தேடாதே. நீயே உன் வாழ்க்கையில புது புது மாற்றங்களை உருவாக்க தயாராகி விட்டாய் என் செல்லமே. நீ எப்போதும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுன்றதான் என்னோட எண்ணம். நீ வாழும் வரைக்கும் ஜெயிக்க சொல்லல. உன்னை வெறுத்தவங்க உன் கண்ணு முன்னாலே வந்து பார்த்து உன்னை வியந்து நிற்கும்படி செய்யப்பான் போகிறேன் என் செல்லமே. நடந்து முடிஞ்ச விஷயத்தையே யோசிச்சு வாழ்நாளை வீணாக்காதே. இனிமே எதை செய்யணும் எது செய்யணும்னு யோசிச்சு அதன்படி உனக்கான விஷயங்களை கவனமாக அமைச்சுக்கோ. இந்த உலகத்துல வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை என்பதை புரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கை மிக அழகானதாய் மாறிவிடும். அடுத்தவங்க உன்னை 1000 குறை சொன்னாலும் அதுக்காக நீ பெருசா வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போது நீ கோபத்தை நிறுத்திட்டு செயல்களில் இறங்குகிறாயோ அப்போதே உன்னுடைய வெற்றி ஆரம்பமாகிவிடும். எதற்கெடுத்தாலும் பேசுவதை நிறுத்திவிட்டு முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய காரியங்களில் முன்னேற்றத்தோடு கூடிய செயல்களை செய்ய பழகு. எப்போது நீ பேசுவதை நிறுத்திவிட்டு செயல்களை தொடங்குகிறாயோ அப்போதே உனக்கான வெற்றி ஆரம்பமாகிவிடும் என் செல்லமே. எல்லாருக்குமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு அடுத்த விஷயங்களையும் அடுத்தவர்களையும் சுலபமாய் குறை சொல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருந்தாலும் சாதனை செய்வதற்கு அவர்கள் தகுதியற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். அதனாலதான் அவங்க கூட இருக்கிறவங்களையே அடுத்தவங்களுக்கு குறை சொல்லி குற்றம் சொல்லி அவர்களை பழி சுமத்தி மட்டமாக்காதன்னு நான் சொல்றேன். என் தங்க பிள்ளையே, நல்லது கெட்டது எதுக்குமே எட்டி பார்க்காத பக்கத்து வீட்டுக்காரங்க கரண்ட் போனா மட்டும் உன்கிட்ட வந்து கரண்ட் இருக்கா போனான்னு கேக்குறாங்க தானே. ஆக மொத்தத்தில் தேவைக்குனா தேடி வரக்கூடிய இந்த மனிதர்கள் நிறைந்த உலகத்துல நீ அவங்க கிட்ட பேசுதும் வச்சுக்க வேணாம். நாளைக்கு அவங்களே தன்னுடைய தவறை உணர்ந்து உன்னை தேடி வரும்படி இந்த சாயப்பா நான் செய்து காட்டுவேன் செல்லவே. சோறு பொங்கி வரும்போது எப்படி அடுப்பின் தீயை குறைப்பார்களோ அதே போல கோபம் பொங்கி வரும்போதும் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. உன் மனசு என்னவோ அமைதியை தான் விரும்புது. ஒரு சாதாரண மரம் அமைதியா இருக்க விரும்பினாலும் காற்று அதன் கிளைகளை ஆட்டி களைத்து விடுவது போலதான் உன் மனசையும் அமைதியா இருக்க விடாம உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் உன்னை ஒரு கலக்கு கலக்கி பாடாப்படுத்தி தவிக்க வைக்கிறது எனக்கு தெரியும். நீ உன் வாழ்க்கையில நிம்மதியா வாழணும்னா அவ்வளவு சுலபமாக எதையும் நம்பவும் வேண்டாம். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கவும் வேணாம். எங்கும் எவரிடமும் எதற்காகவும் உன் சுயமரியாதையை விட்டு கொடுக்க வேண்டாம் என் செல்லமே. குறிக்கோள்னு ஒன்ன வச்சுக்கிட்டு நீ செய்யக்கூடிய தவறுகளையும் குறைகளையும் திருத்தி கொண்டு ஏற்கனவே நடந்த விஷயங்களிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு இனிமே உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. இத்தனை நாள் உன் மனசுல இருந்த எதிர்பார்ப்புகளையும் ஏக்கங்களையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை முழுவதுமா கொடுக்கறதுக்கு நான் தயாராயிட்டேன். ஆபத்தானவர்கள் யார் என்பதை நான் உனக்கு காட்டி கொடுத்த பிறகு இனி ஒரு நொடி கூட அவங்கள பக்கத்துல வச்சுக்க வேணாம். எப்போதும் உனக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஒரு தாழ்ந்த எண்ணமும் இருக்கிறது எனக்கு தெரியும். எதற்கும் தகுதியற்றவன் நீ என்ற எண்ணத்தை முதல்ல தூக்கி போடு. எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும், எல்லாருக்கும் நம்ம நல்லவனா இருக்கணும்னு நீ ஒருபோதும் முயற்சி செய்யாதே. அது யாராலுமே முடியாத காரியம். அப்படி இப்போதைக்கு உன்னுடைய செயல்களை பார்த்து நீதான் நல்லவன்னு சொன்னாலும் நாளைக்கே ஒரு செயல் ஏதாவது ஒன்று நீ மாத்தி செய்யும் போது அதற்காக உன்னை கடிந்து கொள்ளவும் எக்கச்சக்கமானவர்கள் கூடிவிடுவார்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். அதனாலதான் எப்பவுமே எந்த இடமா இருந்தாலும் என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் என்ன பேசுறோன்றதுல கவனமா இருந்துக்கோ. உன்னிடம் இருக்கும்போது, அதாவது காசு பணம் உன்கிட்ட இருக்கும்போது உன்னிடம் விடவும் வசதியானவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்ற எண்ணத்தை மறந்துட வேணாம். அதே நேரத்துல காசு பணம் இல்லாம கஷ்டப்படும் போதும் கூட உன்னை விடவும் ஏழையானவர்களும் வறுமையானவர்களும் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்கன்றத மறந்துட வேணாம். எதை ஞாபகம் வச்சுக்கணும் எதை மறக்கணுன்றதுல தெளிவாரு. உன்னை விட வசதியானவர்கள் இருக்கிறார்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை விட கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல இருக்காங்கன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோ. நிச்சயமா உன் மனசுல ஆணவமோ அகங்காரமோ வராது. நீ உன் வாழ்க்கையில நிலையான வெற்றியை பெறுவதற்காக நிச்சயமாக முயற்சி செய்வது எனக்கு நம்பிக்கை இருக்கு. மற்றவர்கள் யார் எப்படி வேண்டுமானாலும் தவறாக இருக்கட்டும், நீ சரியான பாதையில் போவதுதானே உனக்கு முக்கியம். அதை விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் ஆராய்வதா சொல்லி உன்னுடைய பயணத்தை நீயே வீணடித்துக் கொள்ள வேண்டாம். இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும்படி உன் சாயப்பா நான் செய்ய போறேன். அடுத்தவங்களுக்காக நீ செஞ்சதெல்லாம் போதும். இனிமே தொலைந்ததை மட்டும் தேடியேன் செல்லமே.
விலகி போனதெல்லாம் தானாக உன்னை தேடி வரும். நிச்சயமாய் நீ உன் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும்.